Nobody talks to you about this phase in life. When you're not completely broken, but you're also not okay. நம்ம முழுசாக ஒன்றும் உடஞ்சிடல. அட் த சேம் டைம் நமக்கு ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யோர் செல்ஃப். அதாவது ஏதோ என்கிட்டயே நான் வந்து டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே நல்லா ஜாலியாக பேசிகிட்ருப்பேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். நான் நானாகவே இல்லை. ஸோ டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் யோர் செல்ஃப், இதை நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போவே வந்து இதை மாற்றிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா விஷயமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜாலியாக பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா, சரி ஏதோ பண்ண சொல்கிறாங்க, பண்ணணும், இல்லை இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணணுமேன்று அது பண்ணுவேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம நடிப்போம். நாமளாக இருக்க முடியாது. ஸோ எப்போவுமே நான் ஜாலியாக இருக்கவ எல்லாத்துக்கு முன்னாடியும் சரி ஜாலியாக இருக்கணும், இவங்கெல்லாம் இருக்காங்க, இப்படிலாம் பேசணும் அப்படின்னு யூ ஃபோர்ஸ் யோர் செல்ஃப். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி நடிப்பீங்க. யாராவது எதாவது கேட்டால் இல்லை எதுவும் இல்லை, நான் ஜாலியாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். என்னடா இது டேஸ் இப்படி போயிட்டே இருக்குது, அந்த லைஃப்பும் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது, நான் மட்டும் இப்படி மென்டலி ரொம்ப ஸ்டாப் ஆகிருக்கேன், லைஃப் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது, நம்ம வந்து மென்டலி ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் யூ கான் டூ எனி திங் பிகாஸ் யூ ஆர் மென்டலி ஸ்டக். ஸோ நம்ம எல்லார் லைஃப்லேயும் வந்து நிறையா ஃபேஸஸ் இருக்கும், நிறையா சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபேஸஸுமே எல்லா சாப்டர்ஸுமே ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ லைஃப்பில் வந்து எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும். யூ ஆர் அலவுட் டு பி ஃபீல் லாஸ் சம்டைம்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்ன கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.